சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாபு, இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நகை வியாபாரி விஜயராஜா. இவர் மதுரையிலிருந்து நகைகளை செய்து கொண்டு காரைக்குடியில் உள்ள நகைக்கடைகளுக்கு நகைகளை கொண்டு வந்து கொடுப்பது வாடிக்கை. நேற்று இரவு அதே போல் மதுரையிலிருந்து பேருந்தில் ஏறி சுமார் 1 கிலோ 500 கிராம் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கி அம்மன் சந்நிதியில் உள்ள நகைக்கடைகளுக்கு கொடுப்பதற்காக சென்ற பொழுது பழைய சிவன் தியேட்டர் அருகே காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அவர் வைத்திருந்த 1.5 கிலோ தங்க நகைகளை பறித்துக் கொண்டு தப்பி சென்றது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் காரைக்குடி ஏஎஸ்பி ஆசித் புனியா, தேவகோட்டை டிஎஸ்பி கௌதமன், ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் ஆகியோர் உடனடியாக அந்த இடத்தில் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதன் பின்பு புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை மாவட்ட சோதனை சாவடிகளுக்கும் உஷார்படுத்தினர். கொள்ளை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் மர்ம கும்பல் காரில் பழைய பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து நிலையம் சாலையில் சென்றதாகவும் தெரிய வருகிறது. இந்த 1.5 கிலோ நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை காரைக்குடியில் நகை வியாபாரிகளிடம் ஏற்படுத்தியுள்ளது. நிஷா. பாபு சரவணன், விவரங்களுக்கு நன்றி.